இது வனாந்தரமான இடம். என்ன ஆயிற்று அப்படின்னா, நேரமும் ஆயிற்று. ஜனங்கள் கிராமத்திற்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். மூணாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேரமும் ஆயிற்று. முதலாவதாக என்ன சொல்றாங்கன்னா, சாயங்காலம் ஆயிற்று. இரண்டாவது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வனாந்தரமான இடம். மூன்றாவது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நேரமும் ஆயிற்று, நேரமும் ஆயிற்று. இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த சாயங்காலம் ஆன போது அப்படின்னு சொல்றது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இனி டைம் என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க இந்த நேரமும் ஆயிற்றுன்னு திரும்ப மூன்றாவது விசை சொல்லுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவ்வளவுதான், அந்த டைம் இருட்டாயிருச்சு, இனி முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. என்ன நடந்தாலும் இனி முடியாது, இனி முடியாது. ஆனா கர்த்தராகிய ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை போஷிக்க பண்ணுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 16வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களுமே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை என்றார்கள். அவைகளை என்னிடத்திற்கு கொண்டு வாருங்கள் என்றார். அப்பொழுது அவர் ஜனங்களை புல்லின் மேல் பந்தி இருக்க கட்டளையிட்டு அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு சீசரிடத்திலே கொடுத்தார். சீசர்கள் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். மிச்சம் எடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். இந்த தேவை சந்திக்கப்படும். இந்த பிரச்சனை சரியாகும். இந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். சாயங்காலம் ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்கும். நேரம் ஆனாலும் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த இடம் வனாந்தரமான இடமா இருந்தாலும் 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு கர்த்தர் 5000 பேரை கர்த்தர் எல்லாரையும் போஷித்து 12 கூட நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா.